தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். கர்ப்பிணி பெண்களுக்கான பதிவு இது. உங்கள் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை காட்டவும். கர்ப்பிணி பெண்கள் தியானம் செய்யணும், கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்யும்பொழுது அந்த குழந்தை ஒரு ஆற்றல் மிக்க குழந்தையாக வரும், ஒரு தியான குழந்தையாக வரும், ஒரு ஞான குழந்தையாக வரும். ஏன்னா கர்ப்பத்திலேயே அதற்கு ஞானம் என்பது தெரியும். ஏன்னா அதற்கு உணர்வு இருக்குது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தியானம் செய்து அந்த குழந்தையுடன் நம்ம இப்போ தியானம் பண்ணலாம், நம்ம இப்போ தியானத்தில் உட்கார போகிறோம் அப்படின்னு பேசுங்க அந்த குழந்தைகிட்ட. அதுக்கு உணர்வு இருக்குது அதுக்கு. அப்போ அது குழந்தை தியான குழந்தையாக வரும். நம்ம சொல்லுவோம், பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கர்ப்பமாக இருக்கும்பொழுது நிறைய நல்ல பாட்டு கேளுங்க, நல்ல இயற்கை சூழலாக இருங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க, சத்தான உணவு சாப்பிடுங்க, நல்ல விஷயங்கள் பேசுங்க, இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்குல்ல. அதே போல் தான் அந்த தியானம், அந்த 10 மாதமும் அந்த தியானம் செய்யும் பொழுது அந்த டெலிவரியும் ஒரு நார்மல் டெலிவரியாக இருக்கும். அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே ஒரு ஞான குழந்தையாக வரும். வெளியில் வரும்பொழுது அது தொடர்ந்து அதுவுமே தியானம் செய்ய பழகும். அப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குழந்தையாக கண்டிப்பாக அந்த குழந்தை பிறக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் தியானம் என்பது மிக அவசியம். செய்யும்பொழுது என்னாகும்னா அவங்களுக்கு பயம் இருக்காது, தேவையில்லாத எண்ணங்கள் இருக்காது, தைரியமாக இருப்போம். ஒரு குழந்தையை வரவேற்பதற்கான ஒரு உற்சாகம், இது அனைத்துமே தியானம் செய்யும்பொழுது அந்த பெண்ணிற்கு கிடைக்கும். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞான குழந்தையை பெற்றெடுக்கலாம். நன்றி.